நாம வழக்கமா வரலாற்றை பார்க்கும் பொழுது ஒரு உடைந்த எலும்ப எக்ஸ்ரேல பார்க்கற மாதிரி ரொம்ப துல்லியமா இருக்கும். கருப்பு வெள்ளையில தெளிவா புரியும்னு எதிர்பார்ப்போம். ஆனா குறிப்பா தென்னிந்திய சினிமாவோட தொடக்கத்தை தேடி போனா அந்த எக்ஸ்ரே மிஷினே பழுதான மாதிரி ஒரு மங்கலான காட்சி தான் நமக்கு கிடைக்குது. ஆமா, நிச்சயமா. இன்னைக்கு நாம கொண்டாடுற இந்த பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள தென்னிந்திய திரையுலகம் எப்படி தொடங்குச்சுன்னு தேடி போனா அங்க இருக்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றிடம், அல்லது சொல்லப்போனா ஒரு தொலைந்து போன பொக்கிஷம்னு கூட சொல்லலாம். ரொம்ப சரியான வார்த்தை. இன்னைக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம முழுமையா அழிஞ்சு போன, ஆனா ஒரு மாபெரும் கலாச்சார புரட்சிக்கு வித்திட்ட ஒரு திரைப்படத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். 1931ல வெளியான காளிதாஸ். உமை படங்களை மட்டுமே பார்த்து பழகிய நம்ம தென்னிந்திய மக்கள் முதல் முறையா திரையில ஒரு உருவம் தங்களுடைய சொந்த மொழியில பேசுறத கேட்ட அந்த மாயாஜால தருணம் அது. ஆனா இது ஏதோ திட்டமிட்டு ரொம்ப துல்லியமா உருவாக்கப்பட்ட ஒரு கலைப்படைப்புன்னு நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா கிடையாது. அவசரம், தொழில்நுட்ப குளறுபடிகள், மொழிப்பிழைகள், அப்புறம் கொஞ்சம் அரசியல் தந்திரங்கள், இது எல்லாமே ஒன்னோடொன்னு மோதி எதிர்பாராத விதமா விடுத்த ஒரு எரிமலை தான் இந்த காளிதாஸ். இன்னைக்கு இந்த அலசல்ல நாம அந்த எரிமலைக்குள்ள தான் பயணம் பண்ண போறோம். இந்த ஒரு பிரம்மாண்டமான வெடிப்புக்கு காரணமானவர் அர்த்தேஷ்யர் இரானின்னு சொல்லப்படுற ஒரு தயாரிப்பாளர். இப்ப பாத்தீங்கன்னா 1931ல இந்தியாவோட முதல் பேசும் படமான ஆலம் ஆராவை எடுத்து மிகப்பெரிய அளவுல வெற்றி கண்டவர் அவரு. ஆலமாரா பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆமா, அந்த படம் கொடுத்த லாபத்தை பார்த்ததும் அவருடைய அடுத்த இலக்கு ரொம்ப பறந்து விரிந்த தென்னிந்திய சண்டையாத்தான் இருந்துச்சு. ஓ, அப்போ இது ஒரு தெளிவான வியாபார திட்டம் தான். ஆமா, அதுக்காக அவரு தன்னுடைய முன்னாள் உதவியாளர் ஹெச்எம் ரெட்டியை இயக்குனரா பிடிச்சு ஒரு படத்தை தொடங்கினாரு. இதுவரைக்கும் பார்த்தா எல்லாம் ஒரு சாதாரண வியாபார திட்டம் போலதான் தெரியுது. ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, அந்த படம் எடுக்கப்பட்ட விதம் தான். எடுக்கப்பட்ட விதம்னா என்ன சொல்றீங்க? பம்பாயில ஆலம் ஆரா படத்துக்காக போடப்பட்ட அதே அரண்மனை செட்ல தான் இந்த காளிதாஸ் படமும் எடுக்கப்பட்டுச்சு. அதுவும் வெறும் 8 நாள்ல. இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க, நான் சரியாதான் கேட்டனா? 8 நாள்லயா? 8 நாள்ல ஒரு முழு சரித்திர படமா? இது எப்படி சாத்தியம்? அதாவது அன்றைய காலகட்டத்துல திரைப்பட தயாரிப்புங்கிறது இன்னைக்கு நடக்கிற மாதிரி கிடையாது. கேமராக்கள்லாம் ரொம்ப பெருசா இருக்கும், ரொம்ப கனமா இருக்கும். ஒரு இடத்துல வச்சுட்டா அதை லேசில நகர்த்த முடியாது. ஓ, அப்போ கேமராவை அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களா? ஆமா, ஒரு நாடக மேடையில நடக்கிற மாதிரியே நடிகர்கள் அந்த நிலையான கேமராவுக்கு முன்னாடி பேசிட்டு போவாங்க. ரீடேக் எடுக்கிறதில்ல, பல கோணங்கள்ல படமாக்குறது, எடிட்டிங் பண்றது இதெல்லாம் அப்போ கிடையாது. அப்படி என்றால் மேடை நாடகத்தை அப்படியே கேமராவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதானே? இதை கேட்கும்போது எப்படின்னா, ஒரு நண்பரோட வீட்டு பின்புறத்துல ஒரே வார இறுதியில அவசர அவசரமா ஒரு வீடியோ எடுப்போமே, அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது இது. தோராயமா அப்படித்தான் வச்சுக்கோங்களேன். ஆலமாரா செட்டு சும்மா தானே கிடக்குது. அதுல உள்ள தூண்களையும் பின்னணியையும் அப்படியே பயன்படுத்தி தென்னிந்திய நடிகர்களை வச்சு வேகமா ஒரு படத்தை முடிச்சிடலாங்கிறது தான் இரானியோட திட்டம். கொஞ்சம் இருங்க, 8 நாட்கள்ல இரவும் பகலும்பா படப்பிடிப்பு நடந்துச்சா? அதுலயும் ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. அன்றைய கேமராக்களுக்கு நிறைய வெளிச்சம் தேவைப்பட்டுச்சு. பெரும் மின்விளக்குகளை பயன்படுத்தினா செட்டு ரொம்ப வெப்பமாகி நடிகர்கள் மூச்சு திணறும் நிலையெல்லாம் ஏற்படும். ஐயோ! அதனால பெரும்பாலும் திறந்த வெளியில பகல் வெளிச்சத்துல தான் படப்பிடிப்பு நடக்கும். இப்படி எல்லாமே அவசர கதியில நடந்ததால பயன்படுத்தப்பட்ட ஃபில்மோட நீளம் 6000 அடியா இல்ல 10,000 அடியான்னு கூட ஃபில்ம் நியூஸ் ஆனந்தன் மாதிரியான வரலாற்று ஆய்வாளர்களுக்குள்ள இன்னமும் முரண்பாடுகள் இருக்கு. அப்போ தொழில்நுட்ப துல்லியத்தை பத்தி அவங்க கவலைப்படவே இல்லைங்கிறது இதுல இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது. ஏதோ ஒன்ன வேகமா திரைக்கு கொண்டு வரணுங்கிற தவிப்பு மட்டும்தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா இந்த அவசரம் அவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய பொறிய வச்சிருக்கு இல்லையா? கண்டிப்பா. அந்த பொறிதான் ஒலிப்பதிவு தொழில்நுட்பம், அதாவது சவுண்ட் ரெக்கார்டிங். காளிதாஸ் படம் ஜெர்மன் ஒலிப்பதிவு கருவிகளை கொண்டு படமாக்கப்பட்டுச்சு. ஆனா தயாரிப்பாளர் இரானித்து உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துட்டே இருந்துச்சு. என்ன பயம்? மைக் வேலை செய்யாதுனா? அப்படி இல்ல. இந்த ஜெர்மன் மைக்குகள் அதுவரைக்கும் இந்தியவோ இல்ல ஐரோப்பிய மொழிகளையோ மட்டும்தான் பதிவு செஞ்சிருந்தது. தென்னிந்திய மொழிகள், குறிப்பா தமிழ், முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஒலி அமைப்பை கொண்டது இல்லையா? ஆமா. அந்த ழ, ள, ழ மாதிரியான அழுத்தமான ஒலிகள், அப்புறம் வார்த்தைகளோட ஏற்ற இறக்கங்கள், இதெல்லாம் அந்த மைக்ல சரியா பதிவாகுமா இல்ல வெறும் இரைச்சலா மாறுமாங்கிற சந்தேகம் அவருக்கு இருந்துச்சு. இது எனக்கு புரியல. ஒலிங்கிறது ஒலிதானே. ஒரு மைக் ஆங்கிலத்தை பதிவு செஞ்சா தமிழையும் பதிவு செய்யணுமே, இதுல என்ன வித்தியாசம்?
இன்றைய நவீன டிஜிட்டல் மைக்குகள்ல நீங்க அப்படி சொல்லலாம். ஆனா அன்றைய ஆரம்பகால மைக்குகளோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ், அதாவது அதிர்வெண் ஏற்புத்திறன் ரொம்ப குறைவு. ஓஹோ. சில குறிப்பிட்ட உச்சத்தாய் ஒலிகளோ இல்ல திராவிட மொழிகளோட ஆழமான அதிர்வுகளோ மைக்கு கிளிப் செஞ்சிரும். அதாவது ஒலியை சிதைத்து விடும் அபாயம் இருந்துச்சு. ஆனா இதைவிட இன்னொரு பெரிய சிக்கல் நடிகர்கள் கிட்ட இருந்துச்சு. ஆமா, படத்துல நாயகி வித்யாதரியா பி ராஜலட்சுமியும் நாயகன் காளிதாசனா பி.ஜி. வெங்கடேஷனும் கோயில் அர்ச்சகரா பின்னாள்ல பெரும் இயக்குனரா மாறிய எல்.வி. பிரசாத்தும் நடிச்சிருந்தாங்க. இதுல என்ன சிக்கல் வந்துச்சு? நாயகன் பி.ஜி. வெங்கடேஷனுக்கு தமிழ் சரியா பேச வராது. அவருக்கு தெலுங்கு தான் தாய்மொழி. என்னது? ஒரு நிமிஷம். முதல் தமிழ் படத்தோட நாயகனுக்கே தமிழ் தெரியாதா? அதுதான் யதார்த்தம். அதனால இராணி ஒரு விசித்திரமான முடிவு எடுத்தாரு. நாயகி ராஜலட்சுமியை தமிழ்லயும் நாயகன் வெங்கடேஷனை தெலுங்குலயும் பேச வச்சாரு. போதா குறைக்க அர்ச்சகரா நடிச்ச எல்.வி. பிரசாத் இந்தியிலயும் பேசினாரு. கொஞ்சம் நிறுத்துங்க. இதை என்னால கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல. திரையில ஒரு காட்சி நடக்குது. நாயகி தமிழ்ல ஒரு கேள்வியை கேக்குறாங்க. அதுக்கு நாயகன் தெலுங்குல பதில் சொல்றாரு. இடையில வர்ற அர்ச்சகர் இந்தியில குறுக்கிடுறாரு. ஆமா, மொழி மட்டுமே தெரியும். இன்னொரு கேரக்டருக்கு ஜப்பானிய மொழி மட்டுமே தெரியும். ஆனா ரெண்டு பேருமே ஒருத்தர் மிக தெளிவா புரிஞ்சுக்கிட்டு விவாதிக்கிற மாதிரி இருக்கு. இது முழுமையான அபத்தம் இல்லையா? இத பார்த்த ஆடியன்ஸ் குழம்பி போகலையா? தர்க்க ரீதியா பார்த்தா நீங்க சொல்றது 100க்கு 100 சரிதான். இது அப்பட்டமான ஒரு குழப்பம். ஆனா வணிக ரீதியா பாத்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா உருவெடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு தொழில்நுட்ப பயம், நடிகரோட மொழி போதாமையும் எப்படி வியாபாரத்துக்கு உதவும்? எனக்கு புரியலையே. 1931ல தென்னிந்தியாங்கிறது இன்னைக்கு உள்ள மாதிரி மொழி வாரியா பிரிக்கப்பட்ட மாநிலங்கள் கிடையாது. அது ஒரு பரந்த மெட்ராஸ் மாகாணம். மெட்ராஸ் பிரசிடென்சி. சரியா சொன்னீங்க. அதுல தமிழ் மற்றும் தெலுங்கு பேசும் மக்கள் ஒன்றாகவே வாழ்ந்து வந்தாங்க. இராணி இத ஒரு தமிழ் படம்னு மட்டும் விளம்பரப்படுத்தியிருந்தா தெலுங்கு மக்கள் தியேட்டருக்கு வந்திருக்க மாட்டாங்க. தெலுங்கு படம்னு சொல்லியிருந்தா தமிழ் மக்கள் புறக்கணிச்சிருப்பாங்க. அட, அப்போ இரண்டு மொழிகளுமே உள்ள இருக்குங்கிறதால இரண்டு தரப்பு மக்களையும் ஒரே டிக்கெட்ல உள்ள கொண்டு வந்துட்டாங்களா? மிகச் சரியா பிடிச்சிங்க. அதனாலதான் பல வரலாற்று ஆய்வாளர்கள் இத முதல் தமிழ் படம்னு சொல்றத தவிர்த்துட்டு இந்தியாவோட முதல் பன்மொழி திரைப்படம், அதாவது மல்டிலிங்குவல் திரைப்படம்னு வரையறுக்கிறாங்க. இது திட்டமிட்டு செய்யப்பட்டதல்ல. ஒரு குறைபாட்டை வச்சு அவங்க தற்செயலா அடிச்ச ஒரு ஜாக்பாட். ஒரு குறையே தங்களுக்கு சாதகமா எப்படி மாத்திருக்காங்க பாருங்க. சரி, மொழியை கலந்தது ஒரு பரம் இருக்கட்டும், கதையிலயும் அவங்க இப்படிப்பட்ட ஒரு கலப்படத்தை செஞ்சிருக்காங்கங்கறத நினைச்சாதான் எனக்கு தலை சுத்துது. நீங்க இசைய பத்தி பேச போறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல மொத்தம் 50 பாடல்கள் இருந்துச்சு. என்னது 50 பாடல்களா? இன்னைக்கு வர்ற படங்கள்ல 2 பாடல்கள் வந்தாலே நம்ம பொறுமை இழந்துடுறோம். 50 பாடல்கள்னா அவங்க வசனமே பேசலையா? சதா பாடிக்கிட்டே தான் இருந்திருக்காங்களா? கிட்டத்தட்ட அப்படித்தான். பாடல்களை பாஸ்கர தாஸுங்கிறவர் எழுதியிருந்தாரு. அன்றைய நாடக மரபுல வசனங்களை விட பாடல்கள் வழியா கதைய சொல்றது தான் வழக்கம். அதையே சினிமாவிலையும் செஞ்சாங்க. ஆனா இதுல என்ன முரண்பாடுன்னா, நான் சொல்றேன். காளிதாசரோட கதை எந்த காலகட்டத்தை சேர்ந்தது? குறைஞ்சது கிபி 3ஆம் அல்லது 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு பழமையான சமஸ்கிருத காவியம். ஆனா திரையில அந்த பாத்திரங்கள் பாடியதோ 18ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த தியாகராஜரோட கர்நாடக சங்கீத பாடல்கள். இது எப்படி சாத்தியம்? அது மட்டுமா, நாயகி டி.பி. ராஜலட்சுமி காந்தியன் கைராட்டினமே அப்படின்னும் இந்தியர்கள் நம்மவர்க்குள்ளேனோ வீண் சண்டை அப்படின்னும் திரையில பாடினாங்க. 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு புராண கதையில 20ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மகாத்மா காந்தியும் அவருடைய கைராட்டினத்தையும் பத்தி பாடுறாங்களா? இது எப்படின்னா, குருக்ஷேத்திரத்துல நடக்கிற மகாபாரத போர்ல அயன்மேன் நிக்கிற மாதிரி அத்தனை முரண்பாடா இருக்கே. இத மக்கள் எப்படி கேள்வி கேட்காம ஏத்துக்கிட்டாங்க? இத புரிஞ்சுக்கொள்ள நாம 1931ஆம் ஆண்டோட அரசியல் சூழலுக்கு பயணிக்கணும். அது இந்திய சுதந்திர போராட்டம் உச்சத்துல இருந்த காலகட்டம். ஆமா, உப்பு சத்தியாகிரகம்லாம் நடந்த நேரம். கரெக்ட். காந்தியோட சட்டமறுப்பு இயக்கம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அந்த நேரத்துல மக்களுக்கு வரலாற்று துல்லியம்லாம் ஒரு பொருட்டாகவே தெரியல. தங்களுடைய கொதிக்கும் உணர்வுகளை, சுதந்திர வேட்கைய திரையில யாராவது பிரதிபலிக்க மாட்டாங்களாங்கிற தாகம் மட்டும்தான் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா பிரிட்டிஷ் அரசாங்கம் இதை எப்படி அனுமதிச்சுது? அவங்களோட சென்சார் போர்டு ரொம்ப கடுமையானதாச்சு. 31ல காந்திங்கிற பேரை கேட்டாலே அவங்க படத்தை தடை செஞ்சிருப்பாங்களே. ராட்டினத்தை பத்தி பாடுறதை எப்படி அவங்க கோட்டை விட்டாங்க? இங்கதான் இயக்குனரோட சாமர்த்தியம் வெளிப்பட்டுச்சு. இத ஒரு ட்ரோஜன் குதிரை உத்தின்னு கூட சொல்லலாம். பிரிட்டிஷ் அதிகாரிகளோட பார்வையில இது ஒரு பழங்காலத்து சம்ஸ்கிருத கவிஞரோட வாழ்க்கை வரலால ஒரு ஹிந்து புராண கதை.
ஓ, அப்பா உங்களுக்கு மொழி புரியலையா? ஆமா, அவங்களுக்கு தமிழ் மொழியோட நுட்பங்களோ பாடல் வரிகளோட முழுமையான அர்த்தமோ தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. ஏதோ ஒரு சாமி பாட்டு பாடுறாங்கன்னு நினைச்சு அவங்க அலட்சியமா விட்டுட்டாங்க. அடேங்கப்பா! ஒரு புராண கதைய ஒரு கேடயமா பயன்படுத்தி அதுக்குள்ள தேசியவாத பிரச்சாரத்தை மிகச் சாமர்த்தியமா கடத்திருக்காங்க. ஆமா, சினிமாங்கிறது வெறும் ஒரு காட்சி பொருளாவோ பொழுதுபோக்காவோ மட்டுமே இல்லாம மக்கள் கிட்ட நேரடியா அரசியல் பேசும் ஒரு கருவியா மாறியதனோட தொடக்க புள்ளி இந்த காளிதாஸ் தான்னு சொல்லலாம். வரலாற்று பிழைகளை தாண்டி கலை எப்படி தன்னை மக்களோட தேவைக்கேற்ப தகவமாச்சிக்குதுங்கிறதுக்கான ஒரு பிரம்மாண்டமான உதாரணம் இது. அந்த பாடல்களுக்கு கிடைத்த வரவேற்பும் அதையே தான் காட்டுது. படத்துல இடம்பெற்ற மன்மத பானமடாங்கிற பாடல் அன்றைய காலகட்டத்துல ஒவ்வொரு திருமுனையிலையும் ஒலிச்சிருக்கு. சொல்லப்போனா அதுதான் தமிழ் சினிமாவோட முதல் ஹிட் பாடல்னு சொல்லணும். சரி, இவ்வளவு அரசியல் பாடல்களை தன்னுள் மறைச்சு வச்சிருந்த இந்த படம் மக்கள் பார்வைக்கு வந்தப்போ என்ன நடந்துச்சு? அது ஒரு மாபெரும் திருவிழான்னு தான் சொல்லணும். 1931 அக்டோபர் 31ஆம் தேதி அன்னைக்கு தீபாவளி திருநாள். மெட்ராஸோட கினிமா சென்ட்ரல் தியேட்டர் அங்கம், அதாவது பின்னாள்ல முருகன் தியேட்டர்னு அழைக்கப்பட்ட அந்த இடத்துல காளிதாஸ் திரையிடப்பட்டுச்சு. படம் பாம்பேல இருந்து ஒரு ரீல் பெட்டியா மெட்ராஸ் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. அந்த பெட்டிய மக்கள் எப்படி வரவேற்றாங்க தெரியுமா? அது ஒரு மனதை கொள்ளை கொள்ளும் காட்சி. சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வால்டெக்ஸ் சாலை வழியா அந்த தியேட்டர் வரைக்கும் மக்கள் அந்த ரீல் பெட்டிக்கு பின்னாடி ஊர்வலமா போயிருக்காங்க. சும்மா இல்ல, ரோஜாப்பூ தூவி தேங்காய் உடைச்சு கற்பூரம் காட்டி ஒரு மாபெரும் சாமி ஊர்வலத்தை போல நடந்திருக்கு. தமிழ் தெலுங்கு பேசி பாடும் படம்னு பெரிய எழுத்துக்கள்ல சுவரொட்டிகள்லாம் ஒட்டப்பட்டிருந்துச்சு. அந்த மக்களோட உணர்வு நிலைய சற்றே சிந்திச்சு பாருங்க. தலைமுறையா அமைதியான ஊமை படங்களை மட்டுமே பார்த்த கண்கள் அவை. இப்போ அந்த திரையில உள்ள மனிதர்கள் தங்களுடைய சொந்த மொழியில பேச போறாங்க, பாட போறாங்கங்கிறது அவங்களுக்கு ஒரு தெய்வச் செயல் மாதிரி தெரிஞ்சது. ஆனா தியேட்டருக்குள்ள சென்று படம் பார்த்தவங்களுக்கு அந்த பிரமை உடைஞ்சிருக்கணுமே. ஏன்னா தொழில்நுட்ப குறைகள் அப்பட்டமா தெரிஞ்சதுன்னு வரலாற்று ஆய்வாளர் ராண்டர்காய் குறிப்பிட்டிருக்காரே. ஆமா, அதாவது அந்த லிப்சிங்க்னு சொல்ற உதட்டசைவுக்கும் வசனத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்ல. இது எப்படி நடந்துச்சு? அவங்க கேமராவுல நேரடியாகத்தானே ஒளியப்பதிவு செஞ்சாங்க. ஒளிப்பதிவு தொழில்நுட்பத்தோட ரொம்ப ஆரம்ப காலம் அது. ஃபிலிம்ல ஒளியப்பதிவு செய்யற முறை அப்பதான் வந்துகிட்டு இருந்துச்சு. கேமராவோட மோட்டாரும் ஒளியப்பதிவு செய்யற கருவியோட மோட்டாரும் ஒரே வேகத்துல இயங்கணும். சரி, அதுல ஒரு சிறு மாறுபாடு ஏற்பட்டாலும் திரையில நடிகள் பேசி முடிச்ச சில வினாடிகள் கழிச்சுதான் ஸ்பீக்கர்ல சத்தம் வரும். பல காட்சிகள்ல பாத்தீங்கன்னா நடிகர்கள் வாயை திறக்கும்போது சத்தமே வராது. பாடல் ஒலிக்கும் போது நடிகர்கள் அமைதியா நின்னுட்டு இருப்பாங்க. அட பாவமே! இதை விட மோசமான விமர்சனத்தை புகழ்பெற்ற எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஆனந்த விகடன் இதழில் எழுதியிருக்காரு. டிபி ராஜலட்சுமியோட நடனத்தை பாராட்டிய கல்கி அவங்களோட பாடும் திறனை கடுமையா சாடியிருக்காரு. அவர் குரல் வளைய சரி செய்ய உடனடியாக ஒரு மருத்துவரிடம் செல்ல வேண்டும்னு வெளிப்படையாவே விமர்சிச்சிருக்காரு. அந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், இவ்வளவு குழப்பங்கள், வேறுபட்ட மொழிகள், சம்பந்தமில்லாத பாடல்கள், தொழில்நுட்ப கோளாறுகள் இதெல்லாம் இருந்தும் மக்கள் அந்த படத்தை எப்படி ஏத்துக்கிட்டாங்க? அதுதான் என்னையும் ரொம்ப சிந்திக்க வைக்குது. வெறும் 8000 ரூபாய் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் 75,000 ரூபாயை வசூல் செஞ்சு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கு. 31ல இது ஒரு மிகப்பெரிய தொகை. இந்த விமர்சனங்களை மக்கள் ஏன் நிராகரிச்சாங்க? இதுக்கு பதில் மனித மூளை புதிய அனுபவங்களை எப்படி உள்வாங்குதுங்கிறத நாம கவனிக்கணும். ஒரு புதிய தொழில்நுட்பம் முதல்ல அறிமுகமாகும்போது மக்கள் அதுல இருக்கிற குறைகளை பாக்குறதில்ல, அந்த புதிய அனுபவத்தை மட்டும்தான் பாக்குறாங்க. அதாவது புதுசா ஏதோ ஒன்னு வந்திருக்குங்கிற அந்த ஆர்வம். ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாம வர்ச்சுவல் ரியாலிட்டி கண்ணாடிகளை மாட்டிக்கிட்டு அதுல கிராஃபிக்ஸ் சரியா இல்லனா கூட ஒரு புதிய உலகத்துக்குள்ள நுழைஞ்ச அந்த சிலிர்ப்பை எப்படி அனுபவிக்கிறோமோ அது போன்ற ஒரு சிலிர்ப்பு தான் அது. திரையில தங்களுக்கு பரிச்சயமான ஒரு புராண கதை தங்களுடைய சொந்த மொழியில ஒலிக்குதுங்கிறதே அவங்களுக்கு போதுமானதா இருந்துச்சு. இந்த வெற்றியோட தாக்கம் மிகப்பெரியது. அது வரைக்கும் நாடக மேடைகள்ல மட்டுமே நடிச்சுக்கிட்டு இருந்த கலைஞர்கள் சினிமா தான் எதிர்காலம்னு உணர்ந்து மெட்ராஸை நோக்கி படையெடுக்க துவங்கினாங்க. டிபி ராஜலட்சுமி ஒரே இரவுல மாபெரும் நட்சத்திரமா உருவெடுத்தாங்க. தமிழ் சினிமாவோட முதல் கதாநாயகி, முதல் பெண் இயக்குனர்னு பல சாதனைகளை அவங்க படைப்பதற்கு இந்த காளிதாஸ் தான் ஒரு அடித்தளமா அமைஞ்சது. எல்லாம் சரி, இவ்வளோ பெரிய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாபெரும் கலாச்சார மாற்றத்தை உருவாக்குன இந்த படத்தோட இன்றைய நிலை என்ன? இதை நாம இப்போ எங்க பார்க்கலாம்? அதுதான் இந்த ஒட்டுமொத்த பயணத்தோட மிகப்பெரிய சோகமே. இந்த காளிதாஸ் திரைப்படத்தோட ஒரு சிறு துணுக்கு கூட இன்னைக்கு உலகத்தோட எந்த மூலையிலும் இல்ல.
என்ன சொல்றீங்க, ஒரு காட்சி கூட இல்லையா? ஒரு காட்சி இல்ல, ஒரு பாட்டு புத்தகம் இல்ல, ஒரு கிராமபோன் ரெக்கார்டு கூட மிஞ்சல. 1964ல தேசிய திரைப்பட ஆவணக் காப்பகம் உருவாக்கப்படுவதற்கு பல தசாப்தங்களுக்கு முன்பே இந்த படத்தோட ஃபிலிம் சுருள்கள் எல்லாம் பாதுகாப்பற்று அழிக்கப்பட்டுருச்சு. அந்த சில்வர் நைட்ரேட் ஃபிலிம்ஸ் பத்தி சொல்றீங்களா? ஆமா, ஆரம்ப காலத்துல பயன்படுத்தப்பட்ட சில்வர் நைட்ரேட் ஃபிலிம்கள் எளிதில் தீப்பிடிக்கக்கூடியவை அல்லது தகுந்த தட்பவெப்பநிலை இல்லைன்னா காலப்போக்கில் உருகி அழிஞ்சு விடக்கூடியவை. இன்னைக்கு நம்ம கிட்ட எஞ்சி இருக்கிறது வெறும் 2 அல்லது 3 மங்கலான புகைப்படங்கள் மட்டுமே. முழுமையா தொலைஞ்சு போன ஒரு படம் இது. தென்னிந்திய சினிமாவோட முதல் குரல் நிரந்தரமா இருள்ல மூழ்கிடுச்சு. வரலாற்றை பாதுகாப்பது, அதாவது ஆர்கைவிங் பண்றது எவ்வளவு முக்கியங்கிறத இதை விட வலிமையா நமக்கு யாராலையும் உணர்த்த முடியாது. சரி, இந்த பயணத்திலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்ன? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அரைகுறை தொழில்நுட்பத்தோடு மொழிகளை குழப்பி காலத்துக்கு சிறிதும் சம்பந்தமில்லாத பாடல்களை சேர்த்து வெறும் 8 நாட்கள்ல எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான் இன்னைக்கு உலகையே திரும்பி பார்க்க வைக்கும் தென்னிந்திய சினிமாவோட ஆணி வேரா அமைஞ்சுது. ஆமா, இதுல நாம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க உங்கள் வாழ்க்கையிலோ தொழிலையோ ஒரு புதிய முயற்சியை தொடங்கும்போது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா 100க்கு 100 துல்லியமா இருக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. பல குறைகளுடனும் குழப்பங்களுடனும் தொடங்கினா கூட உங்களால ஒரு புதிய சரித்திரத்தை படைக்க முடியும். மிகச் சரியான பார்வை. முழுமைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது பல நேரங்கள்ல தொடக்கத்துக்கே பெரிய தடையா மாறிடுது. கண்டிப்பா. இந்த அலசலை முடிப்பதற்கு முன்னாடி உங்களை ஒரு கேள்வியோடு விட்டு செல்ல விரும்புறோம். பல லட்சம் மக்களை ஈர்த்த ஒரு பிரம்மாண்ட தொழில்துறையை உருவாக்கின காளிதாஸ் இன்னைக்கு ஒரு சுவடு கூட இல்லாம முற்றிலுமா அழிஞ்சு போனது. அதே போல இன்னைக்கு நாம மிகச் சுலபமா உருவாக்குற எத்தனையோ டிஜிட்டல் நினைவுகள், போட்டோக்கள், கலைப்படைப்புகள், இவை எதுவுமே 100 வருடங்களுக்கு பின்னால் வர்ற தலைமுறைக்கு சென்று சேராம அழிஞ்சு போகும் அபாயத்துல இருக்கா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமா, ஒவ்வொரு புதிய போன் வாங்கும்போதும் பழைய டேட்டாவை இழக்கிறோமே, அப்படி ஒரு காலத்துல நமது ஒட்டுமொத்த டிஜிட்டல் அடையாளமும் ஒரு கிளவுட் சர்வர்ல பிழையாகி அழிஞ்சு போனா என்னவாகும்? டிஜிட்டல் யுகத்துல நமது நினைவுகளை நாம எப்படி பாதுகாக்க போறோம்? சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஆழமான உரையாடல்ல சந்திப்போம்.